சிவபெருமான் வழிபாடு இருக்கலாம், முருக வழிபாடு இருக்கலாம், விஷ்ணு வழிபாடு இருக்கலாம், நிறைய வழிபாடு இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் ப்ரோக்ராம் செய்தது எதுக்காகனா எல்லாரும் ஈவன் கிறிஸ்துவ கூட இருப்பாங்க. நம்ம எதுக்காக ப்ரோக்ராம் செய்யணும்னா அப்போ இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. அதாவது என்னன்னா இப்போ எப்படி இஸ்லாத்துல எப்படி அல்குரான் படிக்கிறாங்களோ, எப்படி என்ன சொல்றது கிறிஸ்துவ பைபிள் படிக்கிறாங்களோ, நம்மளுக்கு இந்த பகவத்கீதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கீதா ஜெயந்தி, பகவத்கீதை சொன்ன நாள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஆன்மீக கதைகள், இந்த கோயில் வழிபாடு எப்படி, கோயில் என்ன பண்ணுறோம், எதுக்காக கால் கழுவுறோம், எதுக்காக இந்த கோயில் சட்டிகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சிம்பிளான ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கணும். அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா விளக்கு போட்டுடலாம். ஓகேவா? இது தாமோதர மாசம். இது என்னன்னா இந்த தாமோதரனா என்னன்னா தாமனா கயிறு. இது யாரு? இது யாரு? இது கிருஷ்ணா. இது யாரு? எங்க அம்மா யசோதா. ஓகேவா? அப்ப கிருஷ்ணார யசோதா இந்த இது பண்ண கட்டி போடும்போது இந்த மாதத்தை எல்லாரும் 33 கோடி தேவர்கள் நல்லா கொண்டாடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. இது அதனால எக்ஸ்ட்ரா சேரும். அப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா தீபாவளி வருது, எல்லாமே வருது. தீபாவளி கொண்டாடுறீங்களா இல்லையா? தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? அசுரனை கொண்டதுக்காக மட்டும் நம்ம தீபாவளி கொண்டாடல. ஆக்சுவலி அசுரன் கொண்டாட நிறைய அசுரங்கள் சாவடிச்சிருக்காரு, பகவான் சாவடிச்சிருக்காரு, சிவபெருமான் சாவடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம அன்னாடிக்கு தீபாவளி கொண்டாடணும். தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் நம்ம? தம்பி உங்க பேர் என்னது? ரிஷிகேஷா? 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 ரிஷிகேஷன். உங்க பேர் தம்பி? உங்க பேரு? சரண். உங்க பேரு? யுவேந்திரா, தீர்த்தா, மதுமிதா. வெரி குட், நல்ல பேரு. அப்ப பாத்தீங்கன்னா இது பிரச்சனை சார் இல்ல பிரச்சனை. ஓகே, அப்ப சரி தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? கொஞ்சம் கேள்வி கேட்டு அப்புறம் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? டீச்சர் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. அப்ப தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? அசுரனை கொண்டதுக்காக மட்டும் நம்ம கொண்டாடல. அதாவது உண்மையான காரணம் ஆனா 3 காரணம் கொண்டாடுறோம். ஒண்ணு நரகாசுரன் சாவடிச்சது கொண்டாடுறோம். ஓகேவா? ஓகேவா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் மார்கழி மாசம் அந்த நவராத்திரியில கடைசி நாள் அம்பு குத்துவாங்கல்ல, அதுல யாருல அம்பாவை குத்துவாங்க. அது அவரோட உருவம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அவர் தலை என்ன தலை இருக்கும் பாத்தீங்க? அந்த மாடு தலை போட்டுருப்பாங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? உண்மையா பாத்துருக்கீங்களா இல்லையா? நம்ம மாடு தலை போட்டுருப்பாங்க, அதை குத்துருவாங்க. ஆனா அது நரகாசுரன், அது மகிஷாசுரன், அது வேற. நரகாசுரன் வேற. அப்ப நரகாசுரனை சாவடிச்சதுக்காகவும் அது மட்டும் இல்ல, ஒரு சாவடிச்சதுக்காக நம்ம ஹாப்பி தீபாவளி கொண்டாடலாம். நம்ம ஒன்னொரு விஷயம் என்னது? எதுக்காக கொண்டாடுறோம்? எதுக்காக கொண்டாடுறோம்? பகவான் ராமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமர் 14 வருஷம் அவர் காட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அந்த காட்டுல திருப்பி 14 வருஷம் சென்று வருவாரு. அந்த டேட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா இதே தீபாவளி டைம் தான் உழுவுது. அது 2வது காரணம். ஓகேவா? 3வது காரணம் என்னன்னா கிருஷ்ணருடைய அவதாரம் அவரோட லீலையை வரும்போது யாருமே கிருஷ்ணனை கட்டி போட முடியல. அவர் பகவானை யசோதா என்ன பண்ணாங்க, அவர் சேட்டை பண்றதுனால அவர் கட்டி போறாங்க. 33 கோடி தேவரும் பாக்குறாங்க. சரி, இப்ப தேவர்கள்லாம் யாருன்னா உங்களுக்கு எப்படி புரியுதுன்னா, சரி இப்ப என்ன இருக்கு? காத்து அடிக்குதா? காத்து எப்படி அடிக்குது? இயற்கை காத்து. இப்ப உதாரணம் வச்சுங்க, இதே ஸ்கூல்ல செக்யூரிட்டி இருக்காங்க, இதே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரும் இருக்காரு, இதே ஸ்கூல்ல வாத்தியாரும் இருக்காங்க. இருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாரையும் வாத்தியம் சொல்ல முடியுமா? காத்துக்கு யாரு? காத்து எப்படி வருது? வாயு பகவான். அவருக்கு சாயங்காலம் மழை பெய்தா இல்லையா? தம்பி உங்க பேர் என்ன தெரியுங்க? ரிஷிகேஷன். கரெக்டா? 6 மணிக்கு 6 ஆகும். புங்கவாசி அவருக்கு 6 வருமா? ரிஷிகேஷன். மழை யார் கொடுக்குறா? மழை பூஜா. அதாவது மழை இந்திரன். தண்ணி திறந்தானே பைப்ல தண்ணி வருதா? தண்ணி அனுப்புறா வருணன்.
தண்ணிக்கு வேற மலைக்கு வேற. அடுத்து சூடா இருக்கு, இது யாரு? சூரியனா, சூரிய பகவான். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. ஓகேவா? அக்னி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு டைஜஸ்ட் பண்றதுக்கு அக்னி வேணும். ஓகேவா? அப்ப எல்லா இடத்துலயும் இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து 33 கோடி தேவை இருக்கு. கல்விக்கு வந்து யாரு? கல்விக்கு யாரு? சரஸ்வதி. அப்புறம் காசு டப்பு யாரு? காசு யாரு? மகாலட்சுமி. இந்த மாதிரி இடத்துக்கு இருக்கு. தப்பு செஞ்சா யாரு? தப்பு செஞ்சா யாரு வருவா? காளிமாவா? அப்ப வேற டிபார்ட்மெண்ட். தப்பு செஞ்சா தப்பு தண்டிக்கிறது, தப்பு செஞ்ச கடைசியா வந்து நம்மளுடைய சிவபெருமான் தப்பு செஞ்சா வருவாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. யாரு? யம தர்மராஜா. தப்பு செஞ்சா அவரு தான் வந்து அவரோட இது பண்ணுவாரு. இப்ப என்ன குரு டிசிப்ளின் இருக்காங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி வாழ்க்காங்களா? பரவாயில்ல, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பிள்ளைங்க இருக்கு, ஸ்கூல்ல பண்ணிக்கலாம், அடிக்கல பயங்கரம் விடுவோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடுறான். எப்படி கட்டி போட சொல்றோம்னா அப்ப என்ன பண்றாங்க, அந்த டே வந்து அந்த நாளை கொண்டாடுறாங்க. அப்ப ஒரே நாள்ல ஒவ்வொரு யுகத்துல 3 விஷயம் நடக்குது. நரகாசுரம் சாவடிக்கப்படுது. ரெண்டாவது யாரு? காட்டுல இருந்து பிரிட்டன்ல வந்தாரு. ஓகேவா? அதனாலதான் தீபாவளினா என்ன அர்த்தம்? தீபம்னா என்னது? விளக்கு. ஆவலினா ஆவலி இப்ப இருக்கா? தீபத்தை கொளுத்தி வைக்கிறோம்ல அந்த வரிசையா, அதான் ஆவலி. வலி அந்த நம்ம வலி கரெக்டா நேரம் கொளுத்திக்கணும். ராமர் வரும்போது அது வரிசையை கொளுத்தி வைக்கிறாங்க. அப்ப அது ரெண்டாவது காரணம். மூணாவது யசோதா வந்து கிருஷ்ணன் கட்டி போடுது. இந்த 3க்கு தான். அப்போ ஒரு வாட்டி என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணன் பேபியா வந்து பிறந்துட்டாரு. ஓகேவா? கிருஷ்ணர் பேபியா பிறந்துட்டாரு. அப்ப நிறைய பேர் நினைப்பாங்க கிருஷ்ணர் கும்பிடுறது வேற, நான் சிவபெருமான் கும்பிடுறேன் வேற அப்படின்னு. சிவபெருமான் கிருஷ்ணர் 2 பேருக்கும் பிரச்சனையும் இல்லை. கிருஷ்ணர் பிறந்த உடனே சிவபெருமான் நேரடியா பார்க்கறதுக்கு பிருந்தாவனத்துக்கு வந்தாரு. ஓகேவா? அப்போ வந்து சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் எப்படி இருப்பாரு? அவர் உடம்புல என்னதான் இருக்கும்? சிவபெருமான் உடம்புல புடி இருக்குமா? புடி கீழே போட்டுப்பாரு அந்த மேட் மேல. ஓகேவா? ஓகே, புடி தோல். வேற சிவபெருமான் கிட்ட என்ன இருக்கும்? பாம்பு இருக்கு. வரைக்கும் சூரியனா? சூரியமா? இல்ல தம்பி, நீங்க சார் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கிற டைம் யோசிக்கணும். அவர் வந்து இல்ல ஓகே இருங்க தம்பி என்ன சொன்ன? ஓ சூலமா? வெரி குட். சூலம் வேற என்ன இருக்கும்? ருத்ராட்சம் இருக்கும். வேற என்ன இருக்கும்? சூலமா சாம்பல். வெரி குட். வேற என்ன இருக்கும்? அடுத்து நிலா. வெரி குட். வேற அடுத்து என்ன இருக்கும்? கங்கை தண்ணி இருக்கும். டீச்சர் நீங்க சொல்லலாம். டீச்சர் நீங்க நேரா சொல்லலாம். வேற என்ன இருக்கும்? உடுக்கு இருக்கும். வேற 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 அடுத்து வந்து வேற என்ன இருக்கும்? பாம்பு சொல்லிச்சா? பாம்பு. மூணாவது கண்ணு. வெரி குட். கேட்டு விடுங்க. ஓகே. என்னது பேர் என்னது? மதுமிதா. எஸ், இந்த மாதிரி சிவபெருமான் இருக்கும். அப்ப சிவபெருமானே ஒரு இந்த மாதிரி பாம்பு, ஜடாமுடி, உடுக்க, திருசூலம், அப்புறம் வந்து புலித்தோல் இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு பேபியை பாக்குறதுக்கு கிருஷ்ணர் ஒரு பேபியை வந்துருக்கிறாரு. இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து நின்றா யார் விடுவாங்களா? அம்மா விடுவாங்களா? நிக்கிற பாம்புலாம் அப்படியே அசையுது எப்படின்னு அவங்க அசைஞ்சிருக்கு. இந்த பேபி பார்க்க விடுவாங்களா? அவர் சொல்றாங்க முடியாது, நீங்க யாருன்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் பார்க்க பயமா இருந்தாரா? அப்ப அவங்க கொடுங்க அடையாளம் தெரியல. என்ன பண்ணாங்க, முடிய சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அவர் சூரியன் என்ன பண்றாரு, மரத்தடி கீழே உட்கார்ந்து யோசி அப்படியே தியானம் பண்றாரு. பகவான் இது கிருஷ்ணன் பார்க்கணுமே, கிருஷ்ணன் பிறந்துட்டாரு,
பார்க்க வந்தோம்னு. அப்ப என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்து பால் தான் கொடுக்குறாங்க, பண்றாங்க, அவர் அழுகுறாரு, ஃபுல்லா அழுது இருக்கிறாரு. அவங்க பால் கொடுக்குறாங்க, விளையாடி ஜாம காட்டுறாங்க, என்ன பண்றாங்க, அவர் வந்து கிருஷ்ணரை தூங்க வைக்க முடியல. அப்புறம் கடைசியா வந்து என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு இல்ல, ஒரு சாது வந்திருந்தாரு, ஒரு பக்தர், அவர் ஒருவேளை வந்து ஒரு விளையாட்டுலாம் காட்டினாருன்னா இவர் வந்து அமைதியாவாரு. அதே சிவபெருமான் வர்ற வரைக்கும் கிருஷ்ணன் அழுது இருந்தார். சிவபெருமான் வந்தோடனே கிருஷ்ணன் அப்பதான் அழுது பாருங்க. இங்க வந்து சிவபெருமான் தனி, விஷ்ணு தனி எல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேவா, புரியுதா? ஓகே, இப்ப நம்ம வந்து வந்து விளக்கு போட்டுடலாம். விளக்கு போட்ட பிறகு வெறும் விளக்கு காட்சி போடாம நோக்கு கிளாஸ் முடிச்சிடலாமா? கிளாஸ் முடிச்சிடலாமா? முடிச்சா காட்சி விளக்கு போட்டுடலாம். ஓகே ஓகே. அப்ப சரி, முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து விளக்கு காட்ட போறோம், அம்மா காட்சி விளக்கு போடுறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம முக்கியமா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து என்னது? பகவத்கீதையா? ஓகே. இது வந்து பகவத்கீதை வந்து யாரு படிக்க வேண்டிய புஸ்தகம்? வயசானவங்களா? மாணவர்கள். நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் படிக்க வேண்டிய புஸ்தகம், கரெக்டா இல்லையா? ஆனா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய இடத்துல பிரச்சனை கொடுத்துருக்கேன். நிறைய பேரு சரி இந்த பகவத்கீதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க, பிறகு பேசுவோம். பகவத்கீதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது தம்பி? இந்த வார்த்தைக்கு தான் மாலை வைக்கலாம், அவங்க கிட்ட தான் சொல்றோம். ஓகேவா? ஓகே, டீச்சர் சும்மா ஜஸ்ட் சொல்லலாம், ஓப்பனா சொல்லலாம், ரிலாக்ஸா பேசலாம். நம்ம ஜஸ்ட் உங்க ஐடியா சொல்லலாம், இது தப்பாதான் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பகவத்கீதை நீங்க இது என்ன நினைக்கிறீங்க? உங்க பேர் டீச்சர்? பிரியா டீச்சர். ஓகே, சொல்லுங்க டீச்சர். ஓகே எஸ். என்ன நினைக்கிறீங்க? ஓகே சரி, தேங்க்யூ சார். டீச்சர் உங்க பேரு சார்? சிவந்தி சார். இல்ல இல்ல சரி, இல்ல இது என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஹரிகிருஷ்ணா நிறைய வெள்ளக்காரன் போலீஸ் இருந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பேசுங்க, என்ன நினைக்கிறேன்? டீச்சர் உங்க பேரு சார்? முகிலாஸ்ரீ. முகிலாஸ்ரீ டீச்சர், இது நீங்க என்ன பார்த்தோம் என்ன நினைக்கிறீங்க சார்? இது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பார்த்தோன்னா இது என்ன புத்தகம், இது என்ன, அதே உங்க ஐடியா மைண்ட்ல? நோ ஐடியா சார். ஓகே, தேங்க் யூ சார். சரி, உங்க பேரு சார்? சரண்முகி. ஓகே, சரி, உங்க இது உங்க ஐடியா? வெரி குட். கிளாஸ்ல இருக்கீங்களா? எஸ், தேங்க் யூ சார். டீச்சர் பேர் சார்? முதல்ல உங்க பேர் சார்? நித்யா டீச்சர். டீச்சர் சொல்லுங்க, உங்களுக்கு ஐடியா என்ன? படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா சார்? உங்க பேர் சார்? சாரி சார். வடிவல் சார். சார் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? சரி, உங்க ஐடியா சார் இதை பத்தி? ஓ எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நம்ம இது யார் இது பாக்குறீங்க? இது கூட பாத்துறீங்க, பாத்தீங்களா? யார் வீட்டில் வச்சிருக்கீங்க? ஓகே, பேசல. வெரி குட். சரி, இது புக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலிஜன் புக்கு, ஒரு மத சார்ந்த புக்கு கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மதசாலை. இதுல புக்ல பகவத்கீதையில இந்துக்கள் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கூட போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த புத்தகம் வந்து என்னன்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், அந்த ஃப்ரிட்ஜையோ இல்லை டிவியோ வாங்குறோம். இந்த டிவி வாங்கிட்டு வந்தா வீட்டில் வச்சோம், நம்ம டிவி ஓடுமா? வீட்டில் வந்து டிவி போய் பிளாக் பண்ணணும், ஒயர் பண்ணணும், எல்லாம் போடணும். ஓகேவா? கரெக்டா இல்லையா? அப்போ அதே போல அந்த டிவி வந்து எப்படி போடுதுன்னு சொல்லி ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் எடுத்து இங்கே போடுங்க, இது பண்ணுங்க. ஐஸ் பட்டி வாங்கினா ஐஸ் பட்டி வந்து இங்கே போடுங்க, இங்கே பண்ணுங்க, இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த புக்கு பார்த்து அந்த அந்த விஷயத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதே போல இந்த பூமியில பிறக்கக்கூடிய மனிதர்கள்
நம்ம வந்து எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்றது, நம்ம எப்படி மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கைட் கொடுத்துருக்கு பகவத்கீதா. ஓகேவா? ஆனா நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க இது பகவத்கீதை வந்து ஜஸ்ட் வந்து என்னது ஒரு சண்டை புஸ்தகம். முன்னுக்கு எடுத்தோன்னே என்னையா வீட்டுல தான் பிரச்சனைனா புக்கு முன்னே கவரு கூட சாந்தமா இல்லையே, இன்னைக்கே சண்டை போற மாதிரி இருக்கு. இது நடக்கிற சண்டையில அதாவது மகாபாரதம் நடந்த ஒரு அங்க ஒரு விஷயத்துல சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த புஸ்தகத்தோட முக்கியத்துவம் என்னன்னா யாரு வேணும் படிக்கலாம். இப்போ உதாரணம் வச்சுங்க, இப்ப இந்த ஹரே கிருஷ்ணா வந்திருக்கோம். இந்த ஹரே கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவில மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஸ்ரீல புரோபாதர் இருக்காருல 1966ல அவரு அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த பகவத்கீதை விஷயத்தை பிரச்சாரம் பண்றாரு. இது எல்லாரும் படிக்கலாம், யார் வேணா கிறிஸ்துவம் இஸ்லாமும் யார் வேணா படிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நீங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறினா போகணும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப நிறைய இடத்துல ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய ஜப்பனீஸ் சொல்லி கொடுக்குறாங்க, வெள்ளக்காரன் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேரு. இப்ப உதாரணம் வச்சுக்கலாம், நான் கேட்கிறேன் ஹனுமான் சொன்னா தெரியுமா தெரியாதா? ஆஞ்சநேயர் தெரியுமா? எப்படி இருப்பாரு? அவரு பறப்பாரு. ஓகேவா? நம்ம சொல்றது நம்ம அந்த மங்கி ரூபத்தில் இருப்பாரு. வேற என்ன நல்ல ஓட்டம் பயணம் வச்சு உண்மையாச்சு சார் எல்லாம் இதுதான் அனுமான். இப்ப ஜப்பான் ஜனங்கள் சொன்னா, இப்ப ஜப்பானோ இல்ல ஆப்பிரிக்காவில் சொன்னா தெரியுமா? அவன் முதல் அனுமானம் என்னன்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், இப்படி இருக்கணும். பட் என்னன்னா இப்ப அவங்க எல்லாரும் படிச்சு இப்ப நம்மளுக்கு இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு. இப்ப வந்து என்னன்னா இந்த பகவத்கீதை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாம் படிக்க வேண்டியது. ஓகேவா? ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்மீகம். இது ரொம்ப படிச்சு பெருசா நீங்க பெருசா இது பண்ணலாம். இதுக்குள்ள படிக்கும் போது நம்ம மனசை நம்ம எப்படி பக்குவப்படுத்துது. இப்ப நிறைய கேசஸ் நடக்குது உண்மையான சார். இப்ப சமயமா பாருங்க ஒரு இடத்துல வந்து நிறைய ஸ்கூல்ல நிறைய அங்க அந்த சைட்ல வந்து பாருங்க நிறைய கேசஸ். ஓகேவா? இப்ப நீங்க கிளாஸ் நீங்க ஸ்கூல் 2ஆவது இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, அமைதியா வாழ்க்கை நடந்துட்டு போயிடும். ஓகேவா? அடுத்த ஸ்கூல்ல மனுங்காக போகும்போது நிறைய பிள்ளைகளோட மிங்கில் ஆகும், நிறைய வந்து சொசைட்டி நிறைய இது பண்ணணும். உண்மையா இல்லையா? அடுத்து காலேஜ் போகணும், யூக்கு போகணும். உண்மையில தம்பி கரெக்டா இல்லையா? அப்ப வந்து பாருங்க வாழ்க்கை வந்து ஒன்னும் வந்து நிறைய இடத்துக்கு நீங்க போகும்போது மனசு வந்து பல விஷயங்கள் யோசிக்கும். இப்போ காலகட்டத்தில் வந்து பாத்துங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்து என்னது வாழ்க்கை பிரச்சனை வந்து எங்க இருக்கு? எங்க பிரச்சனை வரும்? மனசுல பல குழப்பங்கள் இருக்கும். உண்மை இல்லையா? மனசு குழப்பங்கள் இருக்கா தம்பி? உண்மை இல்லையா? எல்லாருக்கும் டீச்சர் கட்டளை மனசுல தான் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம உடம்பு வந்து ஜிம் அடிச்சு நிறைய வந்து எக்ஸசைஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அது ஓகே. ஆனா உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்து மனசு வீக்கா இருந்துச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு. இப்போ ஒரு உதாரணம் பார்த்துக்குங்க. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன், சமீபத்துல கூலிங்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் தற்கொலை கேஸ் கடையில் நடந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய பாருங்க வெளியில வந்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலி பண்றது அது பண்றது நடக்குதா இல்லையா? எல்லாம் நடக்குது. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான காரியத்துக்கு தவறான விஷயம் போகக்கூடாதுன்னா நம்ம மனசு கொண்டுலாம் இருக்கணும். உண்மை இல்லையா? இப்ப வந்து நம்ம அந்த தவற மனசு வந்து ரோங்கா இருந்துச்சுன்னா இப்ப சண்டை போடணும், இது பண்ணணும், உடனே நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும் தோணும். அடிச்சிரு, அவனை குத்திரு, அவன் இது பண்ணிடு. ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? உண்மையில தம்பி சண்டை போடுறது ஒரு நிமிஷம் உண்மையா இல்லையா? கரெக்டா இல்லையா? நீங்க சொல்லுங்க பேர் என்னது? மதுமிதா கீதா கீதா உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் டிசிப்ளினா பாக்குறீங்க, பேசினா எழுதுறீங்களா இல்லையா? பேசின வாய் சொன்னா எழுதுறீங்களா இல்லையா? அப்பதான் ஏன்னு எடுப்போம் அதை எழுதிருவீங்க. அப்ப இப்ப பாருங்க இப்ப பெரிய டிசிப்ளின் வந்து என்னது? இப்போ உதாரணம் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, திடீர்னு ஒரு தலையோ கண்ணோ போயிருச்சு. சண்டையில் என்ன நடக்கலாம்ல? சட்டை கீழே என்ன நடக்கலாம், ஏதாச்சும் ஆச்சு யாரு? அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாழ்க்கை கொஞ்சம் வீணா போயிடும். அப்ப என்ன காரணமா இருக்கு உங்களுக்கு? நம்ம வந்து பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, இதுல சொல்யூஷன் பகவத்கீதை எங்க இருக்கு நான் காட்டுறேன். சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? நான் சொல்ல நீங்க எல்லாரும் வந்து என்னது இது பண்ணிக்கணும். என் பகுதி ஓகேவா? நான் ஒரு பிக்சர் காட்டுறேன். ஓகே, இந்த படம் தெரியுதா? இந்த படம் தெரியுதா? இந்த படம் தெரியுதா இல்லையா? ஓகே, இது வந்து என்னது?
ஒரு ரதம் ஓடுது. ஓகே, முன்னுக்கு என்ன இருக்கு? குதிரை. கரெக்டா இருக்குதா? குதிரை தம்பி, குதிரை இருக்கு. ஓகே, இப்போ இந்த குதிரை வந்து ஒரு ஆள் ஓட்டுறாங்க. தம்பி தெரிஞ்சா உங்களுக்கு குதிரை ஒரு ஆள் ஓட்டுறாங்க. அந்த குதிரை அந்த ரதத்துல வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. புரியுதா? ஓகே, இது வந்து படம், இது வந்து ஒரு காட்சி. ஓகேவா? இப்ப இதை வச்சு ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கிறேன். இது வந்து இதுக்கும் மனசுக்கும் எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இது வெரி ஈஸி. இப்போ உலகத்துல நடக்கிற முக்காவாசி தவறுக்கு மனசு தான் பிரச்சனை. மனசு வந்து திருடிதே, அவன் போய் திருடிடுவான். மனசுல வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா அது போய் செஞ்சிருவாங்க. அவ மனசு ஒழுங்கா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். அது எந்த ரிலீஜனா இருந்தாலும் ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். உண்மையிலையா? ஆன்மீகம் இல்லாம ஸ்பிரிச்சுவல் இது இல்லாம மனித சமுதாயம் இருக்க முடியாது. உதாரணம் வச்சுக்கீங்கன்னா, பனானா இருக்குல்ல, வாழைப்பழம்ல, வாழைப்பழம் பனானா நம்ம உடம்பு நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. இதே அந்த பனானா வந்து தோல் இல்லை, சும்மா வந்து ஒரு தட்டுல இருக்கு, ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, நல்லா இருக்குமா? ஏன்? பனானா நல்லது என்ன? ஏன்னா தோல் இல்லாதனால அந்த பழம் கெட்டு போயிடும். மனித சமுதாயம் நம்மளுடைய சொசைட்டி வந்து ஹியூமன் சொசைட்டி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் சொசைட்டி, நம்ம எஜுகேஷன் படிப்பு பிளஸ் வந்து என்னது, நமக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கணும், ஆன்மீக கல்வி இருக்கணும். அதான் வந்து நமக்கு வந்து இந்த வாழைப்பழம் தோல் இருக்கிற மாதிரி. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சமுதாயத்துல நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா அந்த வாழைப்பழத்தை எப்படி தோல் இல்லாம போகும்போது எப்படி இந்த வாழைப்பழம் பாய்க்க முடியாதோ, அதே போல நம்மளுக்கு வந்து ஆன்மீக கல்வியில நம்மளையும் நம்ம பாய்க்க முடியாது. புரியுது தம்பி? அளவா பாருங்க. இப்ப வாழைப்பழம் தோல் பாய்க்க முடியுமா? அதே போல நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நம்மளுக்கு பாய்க்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மனப்பூர்ண போக்க போவாங்க. அது ரைட்டு, இது தப்பு, யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்ப யாருமே என்ன வேணும் பண்ணலாம். இப்ப சமுதாயம் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஓகேவா? இப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி நம்ம தவறு பண்றோம், எங்க தவறு பண்றோம், ஏன் தவறு நடக்குது, ஏன் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? கேட்கலாமா? ஓகே, இது வந்து என்னது? நல்லா கேட்கலாம். எல்லாம் நான் சொல்ல போகணும். இது வந்து என்னது? இல்ல இது வந்து என்னது? ஒரு ரதம் ஓடுது, இன்னைக்கு குதிரை ஓடுது, ஒரு ஆள் வந்து ஓட்டுறாங்க, முன்னாடி வந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கரெக்டா? ஒரு ஆள் உட்கார்ந்து விளையாண்டு விடுங்க. ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த ரதம் வந்து ஓடுது. தெரியுதா? இது கிளியரா? முதல்ல கிளியரா? புரியுதா? இது கிளியரா? ஓகே, இப்ப இந்த ரதம் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளுடைய உடம்பு. இப்ப இந்த ரதத்தை நம்ம உடம்போட கம்பேர் பண்ணணும். புரியுதா? இந்த ரதம் வந்து என்னது? ரதம் என்னது? நம்ம உடம்பு. இப்ப இந்த ரதம் தான் நம்ம உடம்பு. ஓகே, இப்ப இந்த வெள்ளை கலரா இருக்குல்ல, வெள்ளை கலரா இருக்குது, ரதத்துல வெள்ளை கலரா இருக்குது, இது யாரு நம்ம உடம்புல? இப்ப இந்த ரதத்துல இவர் உட்காந்துட்டு வராரு. கரெக்டா? இப்ப நம்மளோட உடம்புல யாரு உட்காந்துட்டு, நம்ம இந்த உடம்பு வந்து ரதம் மாதிரி, இந்த உடம்புல யாரு உட்காந்து இருக்கா உள்ள? யாரு ஹீரோ? ஆத்மா. உடம்புல என்ன இருக்கு? ஆத்மா. ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ஆத்மா இல்ல நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? இறந்துருவோம். ஆத்மா தான் ஹீரோ. அப்ப இந்த ரதம் ஃபுல்லா யாருக்காக ஓடுது? இவருக்காக ஓடுது, உட்கார்ந்து இருக்காரு. கரெக்டா இல்லையா? ஓகே, அப்ப இந்த உடம்பு வந்து உள்ளுக்குள்ள ஓடுது வந்து யாருக்காக ஓடுது? உள்ள ஆத்மா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ரதத்தை யார் ஓட்டுறா? இங்க யார் ஓட்டுறா? டிரைவர். கரெக்டா? புரியுதா? இந்த ரதத்தை யார் ஓட்டுறா? டிரைவர். ஓகே, இப்ப இந்த ரதம், இந்த உடம்பு வந்து ரதம் மாதிரி, உள்ளுக்குள்ள யாரு உட்கார்ந்திருக்கா? ஆத்மா. இப்ப இந்த உடம்பு டிரைவர் யாரு? மாட்டேன் சொல்லுங்க. இந்த உடம்பு டிரைவர் யாரு? நான் இப்ப இந்த ரதத்தையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு வரணும். புரியுதா? புரியுதா மதுமிதா? இந்த ரதத்தையும் இந்த உடம்பையும் இப்ப கம்பேர், இப்ப வந்து நீங்க உதாரணம் எடுத்துட்டே வரணும். புரியுதா? புரியுதா? இந்த ரதம் என்ன சொன்ன? உடம்பு. இந்த வெள்ளைக்காரங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்களா, அது யாரு உள்ள நமக்கு? வெரி குட். இப்ப இந்த டிரைவர் வந்து யாரு நமக்கு? இந்த டிரைவர் வந்து யாரு? இப்ப இந்த ரதத்தை ஓட்டுறதுதான் டிரைவர். இப்ப டிரைவர் ரதத்தை ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப லெஃப்ட் சொல்லிட்டா லெஃப்ட் ரதம் போகும். கரெக்டா இல்லையா? இப்ப டக்குனு சோத்துக்கு சிக்னல் போட்டா சோத்துக்கு போகும். கரெக்டா இல்லையா? இல்ல முதல்ல இது கேளுங்க. காடியில சோத்துக்கு சிக்னல் போட்டு நம்ம வளைச்சிட்டோம். காடி ஸ்டாரிங் வளைச்சிட்டா காடி எப்படி போவோம்? இப்படியே போவோம், இப்படிதான் போவோம். அப்ப டிரைவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. கரெக்டா இல்லையா? இப்ப உடம்போட டிரைவர் யாரு? ராங். புத்தி.
புத்தி. மூளை உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? மூளை வச்சு என்ன பண்ணும்? புத்தி. இந்த புத்தி தான் வந்து என்னது? டிரைவர். புரியுதா தம்பி? திருப்பி கேட்பேன். அந்த புத்தி வந்து என்னது? டிரைவர். இப்ப செய்யாத, பண்ணாத, இத செக்கு புடிச்சிடுவாங்க, இங்க மாட்டிக்குவ, இந்த யோசனை எங்க வரும்? புத்தியில வரும். கரெக்டாச்சு? இதுதான் சொல்லுவாங்க. ரைட்டு தப்பு, ரைட்டு தப்புலாம் அந்த புத்தி சொல்லும். கரெக்டா இல்லையா? ஓகே. இப்ப இந்த டிரைவர் கையில புடிச்சுக்காரு. என்னது? கயிறு புடிச்சுக்காட்டா? அவர் கையில என்ன புடிச்சுக்காரு? கயிறு. அந்த கயிறு என்ன இருக்கு? 5 குதிரை. ஓகேவா? இப்ப இந்த டிரைவர் புடிச்சுக்கிற டிரைவர் வந்து கயிறை கண்ட்ரோல் பண்றாரு. கயிறு வந்து முன்னுக்கு இருக்க 5 குதிரை கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டா இல்லையா? இப்ப இந்த கயிறு வந்து என்னது? டிரைவர் கையில இருக்க கயிறு வந்து என்னது? இப்ப புத்தியோட கண்ட்ரோல் இருக்குது வந்து என்னது? இந்த கயிறு தான் வந்து என்னது? மனசு. கயிறு வந்து என்னது? மனசு. இப்ப இந்த கயிறோட கண்ட்ரோல் என்ன இருக்கு? குதிரைக்கு. இப்ப குதிரை வந்து 5 குதிரை இருக்கு. 5 குதிரை 5 என்ன அர்த்தம்? கண்ணு, மூக்கு, வாய், காது, தொடு. இந்த பஞ்ச இந்திரியங்கள் சொல்லுவோம். பஞ்ச அந்த சென்சஸ், புலன்கள். புரியுதா? ஐம்புலன்கள். இதுதான் இதோடைய இந்த ரதம் வந்து இது குடிக்குது. திருப்பி கேட்கிறேன். இப்ப பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது நான் சொல்றேன். இது எல்லாருக்கும் தான், எல்லாரும் கேட்கலாம் அது. ஓகே. இப்போ இது என்னது? ரதம். இப்ப இந்த உடம்பு வந்து ரதம். புரியுதா? இப்ப இங்க உள்ள இருக்கிற உட்கார்ந்து இது இது நம்ம உடம்புல ஆத்மா. இப்ப டிரைவர் யாரு? புத்தி. தம்பி டிரைவர் யாரு? புத்தி. ஓகே. இப்ப இந்த டிரைவர் வந்து கையில எது பிடிச்சிருக்காரு? கயிறு. இப்ப புத்தி வந்து எது பிடிச்சிருக்கு? மனசு. இப்ப இந்த கயிறுக்கு வந்து முன்னுக்கு வந்து என்ன இருக்கு? 5 குதிரை. இப்ப மனசுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? 5 புலம். என்ன இருக்குது? ஓகே. இப்ப ஒருத்தவங்க கெட்டது செய்யறாங்க, அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை நடக்குது. இப்ப இந்த உடம்பு இப்படிதான் நம்ம கிட்ட இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இது வந்து சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் வந்து டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிறது. இப்ப எங்க தவறு நடக்குது? பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா உட்கார்ந்துருக்கு. நல்லா கேட்கணும். உள்ளுக்குள்ள ஆத்மா உட்கார்ந்துருக்கு. ஓகேவா? ஆத்மா வந்து அது ஒண்ணும் பண்ணாது, ஜஸ்ட் உட்கார்ந்துருக்கு. ஓகேவா? இப்ப புத்தி வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது? அதாவது டிரைவர் வந்து கயிறு பிடிச்சிருக்காரு, கயிறு வந்து குதிரை பிடிச்சிருக்கு. கரெக்டா? இப்ப வந்து டிரைவர் வந்து யாரு? புத்தி. இப்ப புத்தி வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது? மனசு. மனசு எது கண்ட்ரோல் பண்ணுது? ஓகே. இதுதான் அந்த ஆர்டர். புத்தி வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது? மனசு. அப்ப புத்தி சொல்றது மனசு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். அவ மனசு சொல்றது எது கேட்கணும்? ஐம்புலம் கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க செய்யல ஆனா உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஜாமா இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. சும்மா வந்து ஒரு கேன்டீன், இப்போ பெரிய கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமா இருக்கும், ஸ்கூல்ல நிறைய இருக்கும். இப்போ ஸ்கூல்ல ஒரு பொருளை வந்து ஒருத்தன் திருட போறான், ஒரு பையன். ஓகேவா? அந்த பையன் பேர் குமார் வச்சுக்கோங்க. இந்த குமார் என்ற பையன் ஒரு பொருளை திருட போறான். அந்த திருடும் போது அவனுக்கு ஒரு வாய்ஸ், ஒரு மண்டையில ஒரு ஒலி கேட்கும். டேய் குமாரு, திருடாத, திருடுனா டீச்சர் பிடிச்சிடுவோம், மாட்டிக்குவோம். இது யார் சொல்றா? இங்க சொல்லும், புத்தியில சொல்லும். ஓகேவா? ஆனா இன்னொரு வாய்ஸ் கேட்கும். பரவாயில்ல குமாரு, ஒரு வாட்டி தானே, கட்டலையா? பரவாயில்ல குமாரு, ஒரு வாட்டி தானே, யாரு பார்க்க போறா, ஒரு வாட்டி செஞ்சிருவோம். அப்ப மனசு தோணாதா? அந்த வாய்ஸ் எங்க இருந்து கேட்கும்? மனசுல இருந்து கேட்கணும். உங்களுக்கு மனசுல இருந்து கேட்கும். இப்ப புத்தி சொல்றத மனசு கேட்கணுமா இல்லையா? ஆனா சம்டைம் என்ன நடக்கும்? மனசு வந்து அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. மனசு ரொம்ப பவர்ஃபுல்லானது. மனசு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் போது என்ன நடக்கும்? இந்த புத்தி சொல்றது அது கேட்காது. சம்டைம் மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால மனசுக்கு வந்து சஞ்சலமானது சொல்லுவாங்க. மனசு வந்து குரங்க மாதிரி. அப்ப என்ன ஆகுது? மனசு புத்தி சொல்றது கேட்காது. புத்தி சொல்றது கேட்காம போகும்போது என்ன ஆயிரும்? அந்த மனசு சொல்லும், என்ன சொல்லும்? ஏய் பரவாயில்ல, செஞ்சிடலாம், இந்த பண்ணிடலாம், செஞ்சிடலாம் சொன்னோன்னே இந்த மனசு வந்து கயிறு கண்ட்ரோல் இருக்குது. என்னது? அவன் மனசு சொன்னோன்னே 5 புலம் என்ன பண்ணிடும்? செஞ்சிடும்.
நேரா போயிட்டு கையை எடுத்து நேரா குறுப்போ கை விட்டு இந்த குறுப்பை எடுத்துருவாரு. இப்ப மனசுல ஒரு வாட்டி திருடிட்டோன்னு என்ன ஆகும்? இப்ப மாட்டல என்ன ஆகும்? பரவாயில்ல பாரு, நான் போய் இவ்வளவு சிக்காப்பா திருட்டு வந்துட்டேன், இனி நம்ம தான் கெத்து. மறுநாள் என்ன பண்ணுவாரு? நேற்று ஒரு குறுப்பு எடுத்து மறுநாள் என்ன பண்ணுவாரு? மறுநாள் 3 குறுப்பு எடுப்பாரு. எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபர்ட் போடுவோம், 3ஆவது குறுப்பு எடுப்பாரு. மறுநாளும் மாட்ட மாட்டாரு. இப்ப என்ன வாரு? கூட்டத்துக்கு கூப்பிடுவாரு, பாரு நானே மாட்டல, எல்லாரும் எடுக்கலாம், அவங்க படிச்சிடறாங்க, கூட்டத்துக்கு அழகா படிச்சிருந்தாங்க. ஒண்ணு 5ஆவது நாள் 6ஆவது நாள் 7ஆவது நாள் போகும்போது எடுத்துட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்? மாட்டணும்னு என்ன ஆகும்? அழுவாரு. அப்புறம் வந்து அடி வாங்க இருப்பாங்க. அவர் மனசு ஐயோ இப்ப செஞ்சிருக்க கூடாது, பண்ணக்கூடாது. இப்ப எதோட வாய்ஸ் கேக்குது? புத்தி என்னைக்குமே வந்து ரைட்டு தப்பு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா டிசிஷன் அது அந்த அந்த செய்யறது வந்து மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். மனசு கண்ட்ரோல் இல்ல, நம்ம எல்லா வகையும் தவறு செஞ்சிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அடுத்து வந்து கொஞ்சம் 2-3 வருஷத்துல எல்லாம் வந்து ஃபோன் போக போறீங்க. இன்னும் வரக்கூடிய சமுதாயத்துல இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. என்ன சார், இப்போ உள்ள காலகட்டத்தில் பரவாயில்ல, இன்னும் ஒரு 10-15 வருஷம் நீங்க வந்து ஒன்றும் சொசைட்டில இருக்கும்போது ஏஐலாம் ஒன்றும் பயங்கரமா தலை தூக்கி நிற்கும். அது ஏஐ வந்து சின்னதாயிடும். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் வரப்போது தெரியல. ஏஐ குட்டிலாம் ஏன் சார் ஏஐ குட்டி போட்டு அந்த குட்டிலாம் வந்துடும் வெளியே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, ஃபோன் இல்லாமல் இருக்கவும் முடியல. எல்லாமே இப்போ அப்படி வந்துருச்சு. இப்போ அதனால வந்து மனசு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லது கெட்டது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் கிளாஸ் கூட இருக்கல, சும்மா உங்களுக்கு வந்து அழகா புரியுற மாதிரி படம் வச்சிருக்கேன். இது உண்மையிலே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். உண்மையிலேயா மனசு கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன நடக்கும்? தப்பு நடக்கிறோம். மனசுல என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான விஷயங்களை 1-2 சொல்லும், ஆனால் முக்கால்வாசி நம்மளை கெட்ட பாதை கொண்டு போயிடும். அதனால மனசு ரொம்ப வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எல்லாரும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சார் நான் வந்து கிருஷ்ணரை கும்பிடல, நான் முருகரை கும்பிட்றேன், நான் விநாயகரை கும்பிட்றேன், சிவருமா கும்பிட்றேன். யாரு வேணாலும் கும்பிடலாம். நம்ம வீட்டில் என்ன மந்திரம் சொல்லலாம். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இந்த ஹரே கிருஷ்ணன் அப்படி சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்ல நம்மளுக்கு வந்து மனசுல வந்து பக்குவமாக மனசு கிளியரா இருக்கும். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து என்னது, நம்ம வந்து மனசை கொண்டு வச்சுக்கணும். ஓகேவா? தென் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம விளக்கு போடலாம். ஓகேவா? நம்ம கொஞ்சம் கீர்த்தனம் பஜனை படிப்போம். ஓகேவா? நம்ம பஜனை கொஞ்சம் கீர்த்தனை படிப்போம். அதை அந்த சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது சாரெல்லாம் விளக்கு போடணும், நீங்களும் விளக்கு போட்டு நம்ம வந்து பிரசாத சாப்பாடு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 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 லாஸ்டா ஒரு ஸ்மால் கதை கேட்கலாமா? ஓகேவா? ஒரு கதை கேட்கலாம். ஓகேவா? அந்த கதை ரொம்ப நீட்டு கதை, நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன். அதாவது வந்து கடவுளை பத்தி இந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி கேட்கறதுனால ஒரு ஒரு பேய் ரூபத்துல இருந்த ஒரு பேய் ஒரு பூதத்துக்கு என்ன மாதிரியான நடந்ததுன்னு சொல்லி ஒரு கதை, ஒரிஜினல் உண்மையாக நடந்தது. ஓகேவா? கேட்கலாமா தம்பி? கால நேரம் தானே, நைட் ஸ்கூல்ல தான் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தேவர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னது? சொல்ல கடை இருக்கணும். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. ஓகேவா? அவங்க பேர் வந்து என்னன்னா துந்துலி. அவங்க பேர் வந்து இவரு வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ஆனா அவங்க வைஃபுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகனாலே பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லை. அவங்க வந்து பிள்ளை இல்லை. அப்ப பிள்ளை இல்லாத போது அந்த காலத்துல அந்த அப்பா கூட கால யுத்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பேபி வேணும்னா இவர் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, அப்படியே தவம் பண்ணாரு. தவம் பண்ணும்போது காட்டை தவம் பண்ணும்போது அவருக்கு ஒரு மேங்கோ படிச்சு அந்த மாங்காய் பழம் எடுத்துருந்தாரு. புரியுதா? ஓகே தம்பி, வீட்டில் போய் தூங்கிடலாம். ஓகேவா? கொஞ்ச நேரம் எனக்காக. ஓகேவா? கதை ஓகே தான், புரியுதானே? அப்போ மாம்பழம் எடுத்துருந்தாரு. அந்த மாம்பழம் எடுத்து வந்து அந்த துந்துலி கிட்ட கொடுத்தாரு. துந்துலி, நீ என்ன பண்ணி இந்த மாங்காய் சாப்பிட்டோன்னா உனக்கு வந்து பேபி பிறக்கும் அப்படி சொன்னாரு. இவர் என்ன பண்ணி திருப்பி தவம் பண்ணதுக்கு காட்டுக்கு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, எங்கடா நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டா நம்மளோட பேபி போதுச்சுன்னா நம்மளோட அழகெல்லாம் குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி யார் நினைச்சா?
துந்துளி நினைச்சாங்க. என்ன பண்ணாங்க, அந்த அந்த மாங்காய் படுத்து என்ன பண்ணாங்க, பின்னாடி மாட்டு கொட்டை இருக்கும், மாட்டுக்கு போட்டாங்க. அந்த மாடு என்ன பண்ணுச்சு, அந்த பழத்தை சாப்பிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஐயோ ஹஸ்பண்ட் வந்தாருன்னா பேபி எங்கன்னு கேட்பாரு தவம் முடிஞ்சு வந்த பிறகு. அப்ப என்ன பண்ணாங்க, இவரோட துந்துலியோட தங்கச்சி இருந்தாங்க, தங்கச்சி ஒரு பேபியை வந்து பெற்றெடுத்தாங்க. அந்த தங்கச்சியோட பேபியை வந்து இவங்க வந்து பின்னா வாங்கிட்டாங்க. நான் வளர்க்குற அந்த பிள்ளைய, புரியுதா? யார் வளர்க்குறா? துந்துலி. அட் த சேம் டைம் அதே நேரத்துல மாட்டுக்கொட்டையில இருந்த மாடும் வந்து அதுவும் வந்து இப்ப வயிற்றுல வேக வச்சிருக்கு. ஆனா அந்த பழம் வந்து முழுக்க முழுக்க பவர்ஃபுல்லானது. ஒரு அந்த யார் சாப்பிடுவா அவங்க பிறக்கக்கூடிய பேபி வந்து தெய்வீகமான குழந்தையா பிறக்கும். ஆனா அந்த மாடு சாப்பிட்ட பிறகு மாட்டு வயிற்றுல இருந்து ஒரு பேபி பிறகுது, அது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பேபி பிறகுது. ஆனா என்ன ஆயிடுச்சு, அதோட காது ரெண்டு மட்டும் மாடோட காது மேல ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த பேபிக்கு வந்து பிறந்தோடனே என்ன பண்ணாங்க, அவங்க பேர் என்ன வச்சாங்க, கோகர்ணன் வச்சாங்க. கோனா வந்து பாத்தீங்கன்னா பசுன்னு அர்த்தம், அதான் கோ மாதா கோ பூஜை சொல்றாங்க. இப்ப கோகர்ணன் சொல்லி பிரிச்சாங்க. அப்ப என்ன ஆச்சு, ஒரே வீட்டுல என்ன ஆச்சு, இந்த கோகர்ணன் வளர்றாரு, அந்த அந்த துந்துலியோடைய பையனும் வளர்றாரு கரெக்டா. இப்ப அந்த பையன் பேர் என்னன்னா, அந்த பையன் பேர் துந்துகாரி. பையன் பேர் என்னது? அப்ப துந்துகாரியும் கோகர்ணன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வளர்றாங்க. அப்ப வளர என்ன ஆச்சு, இவர் இந்த தியானம் பண்ண போனால, மெடிடேஷன் பண்ண போனால அவர் கொஞ்ச நாள் அவர் வாங்கிட்டாரு. இப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த மாட்டு வயிற்றுல இருந்து பிறந்தால அவனை வந்து சரியா பாக்குறது இல்லை. அவர் பேர் என்னது, கோகர்ணன். அப்ப துந்துலி என்ன பண்றாங்க, துந்துக்காரி மட்டும் தான் பாக்குறாங்க, இவருக்கு மட்டும் நல்லா இது பண்றாங்க, இவர் கவனிக்கதே இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த கோகர்ணன் வந்து மிகப்பெரிய பக்தனா இருக்கிற, நல்ல பையனா இருக்கிற, எல்லாமே இருக்கிறாரு. ஆனா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஆன்மீக கல்வி இல்லாதனால நிறைய அப்பப்ப கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. நிறைய வந்து அந்த திருட்டு அந்த பையன் போய் அந்த துந்துக்காரிக்கு திருட்டு வந்தா கூட இந்த பையன் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் பேர் என்னது, துந்துக்காரி. நல்ல பையன் பேர் என்னது, கோகர்ணன். புரியுதா? கடை ஃபோன் பண்ணி இருக்கணும் கரெக்டா, புரியுதா? அப்ப கோகர்ணனும் துந்துக்காரி ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்க, வளர்றாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, துந்துக்காரி என்ன பண்றாரு, அவங்க அம்மா கிட்ட இருந்து காசு கேறாரு. அம்மா நீ காசு கொடுக்கிறாரு. அவங்க வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காசு இல்லைன்னா உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. கடைசிப்பட்டு என்ன பண்றாரு, கிணத்துல தள்ளி விட்டாரு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்புறம் வந்து அவங்க அம்மாவை சாவடிச்சாரு. பிறகு வந்து காசுக்காக அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண மனைவி எல்லாத்தையும் சாவடிச்சாரு. அப்போ இந்த துந்துக்காரி என்ன ஆயிட்டாரு, மிகப்பெரிய கெட்டவனா மாறிட்டாரு. புரியுதா? ஆனா இந்த கோகர்ணன் என்ன ஆயிட்டாரு, வளர்ந்து படிச்சு நல்லா படிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆன்மீகம் நல்லா வந்தாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த கோகர்ணன் என்ன பண்ணிட்டாரு, இந்த வீட்டுல இருக்க வேணாம், இந்த வீட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நம்ம கோயில தங்கிட்டாரு. ஆனா இந்த துந்துக்காரி என்ன பண்ணாரு, வீட்டுல ஒண்டியா இருந்தால ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாரும் சாவடிச்சாரு. ரொம்ப கெட்டவனா மாட்டாரு, நிறைய கொலை பண்றது பண்றாரு. புரியுதா? யார் பண்றா, துந்துக்காரி. அப்ப என்ன ஆச்சு, ஒரு நாள் வந்து பாம்பு கிடைச்சி இறந்து போயிட்டாரு. அவருக்கும் மரணம் வந்துருச்சு, துந்துக்காரிக்கு. யாருக்கு? பாம்பு கிடைச்சிருச்சு. இப்ப இறப்பு வந்தோடனே என்ன நடக்குது, அவருக்கு வந்து என்ன கெட்டது செஞ்சு எங்க போவாங்க எல்லாரும். இப்ப உடனே நேரத்துக்கு போல அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து பேய் பூதமா ஆயிட்டாரு. கருப்பு கலர் உடம்புல பூதமா ஆயிட்டாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு உடம்பும் கிடைக்கல, பேய் பூதமா இருக்காரு. யார் ரொம்ப கெட்டது செய்யறாங்களோ அவங்க இந்த மாதிரி தான் ஆவாங்க. கெட்டது செய்யக்கூடாது நம்ம, புரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் கோகர்ணன் வந்து கேள்விப்படுறாரு, துந்துக்காரி வந்து இறந்து போயிட்டான், அவன் வந்து பேய் பூதம் ஆயிட்டான்னு சொல்றாங்க. சரி செத்து போயிட்டு அவன் விட்டாரு. இவரு கோகர்ணன் என்ன பண்றாரு, ஒரு நாள் உட்காந்து வந்து இந்த மாதிரி பாகவதம் உட்காந்து படிச்சிருக்கிறாரு. அவர் கோயில் படிச்சிருக்காரு. கோயில் இந்த கதுலாம் இருக்குல்ல, கதுல வந்து சொல்ல வந்து படம் அட்டிக்குது, காத்துல அட்டிக்குது, பயங்கரமா அட்டிக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லா காத்துல அடிக்கு, டப்பு அட்டிக்குது. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இந்த வெளியே இருந்த கதவு சாத்துறதுக்கு போறாரு. பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு உருவம் நிக்குது. அப்படி இவர் பார்க்கல, யாரப்பா இதுன்னு சொல்றாரு. கோகர்ணா, நான் தான் உன்னுடைய சகோதரன், நான் தான் உன்னுடைய பிரதரு. நான் வந்து ரொம்ப பாவம் பண்ணாலும் நான் பேயா அலையிறேன். எனக்கு வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப கோகர்ணன் சொல்லுவாரு, நீ ரொம்ப பாவம் பண்ணிட்ட, நீ ஒன்னே பண்ண முடியாது, நீ தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இல்லை மன்னிச்சுக்கோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகே, ஒரே வாய்ப்பு இருக்கு. நான் 7 நாள் வந்து நான் பாகவதம் பேச போறேன். பாகவதம்னா வந்து பகவத்கீதையோட ஒன்றும் பெரிய புத்தகம். 7 நாள் பகவான கதைகளை பேச போறேன். 7 நாள் கோயில பேச போறேன். இந்த 7 நாள் உட்கார்ந்து நீ கவனமா நீ கதை கேட்கணும். கேட்கறியா? கேட்கிறேன். நான் ஆனா நீ வந்து பேய் உடம்போட வந்து கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா யார் உட்காருவா பக்கத்துல?
யாரும் உட்கார மாட்டாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து கிளாஸுக்கு வர போறாங்க. நீங்க என்ன பண்ணிடு, நான் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு மூங்கில் இருக்கும், ஒரு மூங்கில் கம்பி நான் அடிச்சிடுவேன். மூங்கில் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு கண்ணா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரியா அப்படி என்ன பண்ணு, மூங்கிலோடைய அந்த கீழே இருக்கிற ஓட்டை ஒன்று வச்சிருக்கேன், அந்த ஓட்டைக்குள்ள பூந்துக்கும். நீ ஒவ்வொரு நாள் கதையை நீ சீரியஸா கேட்டீங்கன்னா, நான் சொல்ற கதையை அதிகமா நான் சீரியஸா கேட்டீங்கன்னா, நான் வந்து கிளாஸ் கொடுக்க போறேன், இந்த கிளாஸ் சீரியஸா கேட்டீங்கன்னா நீ வந்து ஒவ்வொரு பாவமா நீ வந்துட்டே வரும். நீ அப்ப என்ன பண்ணுவ, ஒரு இடமா நீ உடச்சிட்டு மேல வந்துட்டே வருவ. புரியுதா? இதான் நிபந்தனை. அப்ப 7 நாள் முதல் நாள் கிளாஸ் ஒரு கொடுக்குற, ஊர் எல்லாம் ஃபுல்லா வந்துட்டாங்க, ஃபுல்லா ஊர் மக்கள் நிக்கிறாங்க. இவர் கிளாஸ் கொடுத்துருக்காரு, கதையில பேசுறாரு. இந்த துந்துக்காரி என்ன பண்ணாரு, அவர் பேய் ரூபத்தை என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்கிற மூங்கிலோட அடியில போய் பூந்துட்டாரு. இவர் என்ன பண்ற, சீரியஸா கதை கேட்கிறாரு. நம்ம செஞ்ச பாவம் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், கோகர்ணோட கதை நம்ம கேட்போம், கதை கேட்கிறாரு. அவர் பாவம் குறையுது. 1 நாள் கிளாஸ், 2வது நாள் கிளாஸ், 3வது நாள் கிளாஸ், இன்னும் எல்லாரும் கிளாஸ் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, துந்துக்காரி யாரு கீழே, துந்துக்காரி அந்த மூங்கில் கீழே என்ன பண்றாரு, ஒரு நாள் உடச்சிட்டு மேலே வருது, அவர் பாவம் குறைஞ்சே வருது. 7வது நாள் கடைசி நாள் கிளாஸ் போ சொல்லி முடிச்சு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பாக்குறாரு, இவர் வந்து இந்த கடைசி அந்த இதுல இருந்து வெளியாகும் போது அவர் வந்து ஒரு தேவரோட ரூபத்தில் வெளியாகிறாரு. வந்துட்டு ஆகாயத்திலேருந்து அதை இங்கேருந்து நம்ம நல்லது செஞ்சா நம்ம கூட்டு போறதுக்கு ஆகாயத்திலேருந்து இது சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு அண்ணன் பறவைகள் வரும் நம்ம கொண்டு போறதுக்கு. பாக்குறாரு, வராரு, அவருக்கு வந்து அவர் முடிஞ்ச ஏறி போறாரு, கிளம்பிட்டாரு. ஊர் மக்களும் பாக்குறாங்க, கேட்கறாங்க, ஏன்பா நாங்களும் 7 நாள் கிளாஸ் கேட்டோம், எங்களுக்கும் ஒண்ணுமே நடக்கல, இப்படி மட்டும் என்ன கிளம்பி போறாரு. அப்போ சொன்ன, நீங்களாம் கிளாஸ் கேட்டீங்க, நீங்களும் கிளாஸ் கேட்கணும் இல்ல, ஆனா மண்டையில மூளையில மனசுல வேற என்ன ஓடிடுச்சு, வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றது, அங்க போய் என்ன பண்றது, சரி ஐயோ வீட்டுல வந்து கறி கொதிக்க வைக்கலையே, கறி வைக்கணுமே, ஐயோ பையன் பல எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா இவ என்ன பண்ணாரு, முழு கவனத்தோட கேட்டாரு. அப்ப இந்த கதையோட விஷயம் என்னன்னா, எப்ப நம்ம இந்த ஆன்மீக விஷயம் நம்ம கவனத்தோட கேட்கிறோமோ நம்மளோட மனசு தூய்மையாகும். அந்த மாதிரி பேர் ரூபத்தில் இருந்திருக்கு, அவர் தேவ ரூபம் கிடைச்சிச்சு. நம்மளோட மனசு வந்து சுத்தமாகும்னா இந்த மாதிரி ஆன்மீக விஷயம் தொடர்ந்து நம்ம கேட்டு வரணும். புரியுதா? அதே போல அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கு சொல்லலாம். உங்களுக்கு யாருக்கும் ஜெபம் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க, இப்ப வந்து எல்லா மனசுலையும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் மாலை வேணும், 108 மாலை இருக்கும், வேணா நீ வாங்கிக்கலாம், வீட்டுல வந்து ஜெபம் பண்ணலாம். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோன் வைக்கிறோம், ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரே ஒரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகேவா? அதனால வந்து நல்லதா இருக்கணும். அடுத்தடுத்து நீங்க ஸ்கூலுக்குலாம் போகும்போது நல்ல மனிதனாக இருக்கணும். புரியுது தம்பி? நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 4ஆம்பா? 1ஆம்பா? தம்பி நீங்க தம்பி எத்தனை படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. 1 வருஷம் இருக்கு. நீங்க தம்பி 3ஆம் ஆண்டு. நீங்க சிஸ்டர் 6ஆம் ஆண்டு. 8 வருஷம் முன்ன சொல்ல. வெரி குட். நீங்க 6ஆம் ஆண்டு. மதுமிதா 4ஆம் ஆண்டு. 2 வருஷம் இருக்கு. இப்போ 2 பேர் நீங்க பாத்துங்க. அடுத்து என்ன ஸ்கூல் போறீங்க? முடிச்சு வந்து 1 வாரம். ஏன் சிஸ்டர்? 1 வாரம் தான் இருக்கு. அதோட முடிச்சு. திருப்பி மீண்டும் பள்ளிக்கு போகலாம். முடிச்சு இதோட சும்மா மச்சி கிட்ட வெளியே வந்து நிக்க முடியாது, உள்ள முடியாது, வந்து உட்கார முடியாது. ஓகேவா? ஆனா அடுத்து நீங்க ஸ்கூல்லாம் போக போறீங்க, நீங்க நல்ல ஸ்கூல்லாம் போகணும். ஓகேவா? போகும்போது என்ன பண்ணணும், மதுமிதா இன்னும் நிறைய பிள்ளைங்களோட மிக்ஸ் ஆவீங்க. என்ன பண்ண போறீங்க? ஸ்பிரிச்சுவல் கரெக்டா இருக்கணும், அழகா இருக்கணும். நம்ம அடுத்து அது முடிஞ்சோன்னு நீங்க எங்க போவீங்க? இன்னும் காலேஜ்க்கு போகணும், யூக்குலாம் போகணும். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் வந்து பெரிய நமக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குது. ஓகேவா? அதனால வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், விளக்கு காட்டிட்டு சாப்பாடு இருக்கும், சாப்பாடு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாரும் நல்ல சாப்பாடு இருக்கு. ஓகேவா? வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் சேர்த்து எடுத்துக்கணும், நிறைய எடுத்துருக்கோம். ஓகேவா? ஹாப்பியா? ஓகே, இப்போ கைக்கு கொடுத்து நல்லா இருக்கும், வாட்சர் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து விளக்கு காட்டுவோம். நம்ம வந்து விளக்கு காட்டலாம். முதல் வந்து விளக்கு எடுத்துங்க. அந்த குச்சி இருக்கும். இது வந்து என்னன்னா நெய் விளக்கு மாதிரி. ஓகேவா? நம்ம வந்து நெய் விளக்கு எடுத்து வர முடியாதனால நம்ம வந்து குச்சியில வந்து செஞ்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து உங்க மனசார வேண்டிக்கிட்டு நீங்க இந்த வந்து பகவானுக்கு விளக்கு காட்டுங்க. ரொம்ப நல்லது. நம்மளோட பாவங்கள், நம்மளோட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதாயிரும். யாரும் காட்டலாம். ஓகேவா? இது வந்து இதை காட்டலாம். அதுக்கப்புறம் வந்து என்னது, நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கோம் நம்ம. ஓகேவா? சாப்பாடு எடுத்துருக்கோம், கைக்கு எடுத்துருக்கோம். அங்க இருக்கீங்களா? ஓகே 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 ஓகேவா? Oke, gimana ya dari saya timur itu pentas terjadi pentas இவரையும் இந்த கசூர் படிமை நல்ல ஒரு மனநிலையை எழுதியிருக்கும் என்று
நம்பிக்கிட்டு மீண்டும் மீண்டும் எப்பப்போ நீங்கள் வந்து நீங்கள் கிளாஸ்க்கு வேணுன்றீங்களோ அப்போலாம் வந்து அவங்க கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம வந்து முதல் தலைமை போட்டுடலாம், வாத்தியில் கூட அப்படி பிள்ளை போட்டுக்கலாம். சரி, ஓகே. நம்ம பாடுவோம், பின்னாடி நம்ம செய்தி பாடலாமா? பாடலாமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே. அங்கே போய் ஃபோட்டோ பிடிங்க. ஹரே ராமா, ஹரே ராமா,